எல்லா புகழும் இறைவனுக்கு. நமது டாக்டர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களுடன் 4 வருடமாக யாராவது அவர் கூட வந்தீர்களா? அவரை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு இன்று நான் அவர்களுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை பற்றியும் அவர்களை பற்றியும் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் அவதூறுபடுத்துகிறீர்கள். என்னை 20 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு கட்சியில் சேர்ந்தேன் என்று திமுகவில் சேர்ந்து விட்டேன் என்று அடிக்கடி எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். 20 லட்சம் என்ன 20 லட்சம்? நான் தான் இறைவனுக்கு அப்புறம் என் உயிரவே எம்எல்ஏ அவர்களுக்கு டாக்டர் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன். 20 லட்சம் வாங்கினா என்ன, 20 கோடி வாங்கினா உனக்கு என்னடா? எங்களது வக்கீல் டீம் உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறது. முகநூலிலும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் எனக்கு தொந்தரவு செய்கிறீர்கள், நமது டாக்டர் பிஹெச் மனோஜ் பாண்டியனை முன்னாள் எம்எல்ஏ அவர்களை அவதூறுபடுத்தீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆலங்குளம் தொகுதியில் உள்ள சில துரோகிகள் தான் நீங்கள் இப்படி அவதூறுபடுத்துகிறீர்கள். எங்கள் வக்கீல் டீம் நான் தனியாக சைபர் கிரைமில் யார் பேசுகிறீர்கள், யார் அவதூறுபடுத்துகிறீர்கள் என்று ஆதாரம் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன். இது இன்றோடு 29/11/2025 இன்றோடு நிப்பாட்டி கொண்டுங்கள். நாளை முதல் எனக்கு தொடர்பு யாராவது கொண்டால் முகநூலில் என்னை அவதூறுபடுத்தினால் என்னால் டாக்டர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துடக்கூடாது என்று அமைதியாக இருக்கேன். இல்லை என்றால் நமது முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் எனக்கு கண் அசைத்தால் போதும் நான் எந்த எல்கைக்கும் செல்வேன். நான் அவர்களுக்காக என் உயிரை தியாகம் கூட செய்வேன். நான் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். என்னடா 20 லட்சம் முட்டாப்பேல? நேரா இருந்தா நேரா என்ன மாதிரி வீடியோ போடுறா. தைரியம் இருந்தா என்ன மாதிரி வீடியோ போடு. முகநூலில் அவதூறுபடுத்துறது, கள்ள ஃபோன் பேசுறது. எத்தனை லட்சம் வாங்கினா உனக்கு என்னடா? நான் 20 கோடி வாங்கிட்டு தான்டா போயிருக்கேன். உனக்கு என்னடா வலிக்கு? நான் சாகும் வர எம்எல்ஏ கூட தான் இருப்பேன், மனோஜ் பாண்டியன் அண்ணாச்சி கூட தான் இருப்பேன். உனக்கு என்னடா வலிக்கு? நாயா, உனக்கு தைரியம் இருந்தா பொட்டப்பையில ஆம்பளை, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ என்கிட்ட நேருக்கு நேரம் வாடா, மோதி பார்ப்போம். பொட்டப்பையில என்னையும் அண்ணாச்சி அவர்களையும் அவதூறுபடுத்துறது முகநூலில் எச்சரிக்கிறேன். உனக்கு என்னால் அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு ஒரு சிறு கடுகளவும் களங்கம் ஏற்பட்டக்கூடாது என்று பொறுமையாக இருக்கிறேன். அவர்கள் கண்ணை அசைத்தால் நான் எந்த எல்கைக்கும் செல்வேன். தயவு செய்து இனி இந்த நிமிஷத்தோடு நிப்பாட்டிக்கொள். எச்சரிக்கிறேன். விளைவுகள் கடுமையாக இருக்கும். நான் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறேன். என்னை மேலும் மேலும் வெறுப்பேற்றாதீர்கள். நாங்கள் எந்த கட்சிக்கு போனானடா? உங்களுக்கு என்னடா வலிக்கு? எங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டியா? நாங்கள் எந்த கட்சிக்கு போனால் உங்களுக்கு என்ன? நான் சாகு வர எம்எல்ஏ கூட தான் இருப்பேன். அதான் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கோம்ல. உங்களுக்கு என்னடா? நான் 20 லட்சம் வாங்கினானா, 50 லட்சம் வாங்கினானா, 500 கோடி வாங்கினா உனக்கு என்னடா? நாய், தைரியம் இல்லாத கோலை. உனக்கு தைரியம் இருந்தா, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரம் அப்படி வீடியோ போடுற. என்னை பத்தியும் நமது சட்டமன்ற உறுப்பினர் பிஹெச் மனோஜ் பாண்டியனை பத்தியும் இப்படி வீடியோ போடுற தைரியமா இருந்தா பொட்டப்பையில. அதை விட்டுட்டு முகநூல்ல அப்படி எழுதுறது, இப்படி எழுதுறது. அவன் காசை வாங்கிட்டா, இவன் காசை வாங்கிட்டா, அவன் துரோகம் பண்ணிட்டா, இவன் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? எச்சரிக்கிறேன். எங்கள் வக்கீல் டீம் சட்டப்படி போவோம். நானும் சட்டத்தை மதிக்கக்கூடியவன் தான். ஒரு அளவுதான் சட்டத்தை மதிப்பேன். எம்எல்ஏ அவர்கள் கண் அசைத்தால் நான் எந்த எல்கைக்கு போவேன், என் உயிரையும் விடுவேன். நன்றி, வணக்கம். என்றென்றும் கழக பணியிலும்
அண்ணாச்சிக்காக என் உயிரை தியாகம் செய்வேன். நன்றி, வணக்கம். எம் நூருல் அமீர்.